ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். இன்றைக்கி தக்காளி பிரியாணி எப்படி குக்கரில் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 2 பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் அரிசி கம்மியாக எடுத்திருக்கேன், அதனால் 2 பல்லாரி. பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் 1 2 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எண்ணெயில் பொரிய விட்டுட்டு 3 மிளகாய் சேர்த்து நடுவில் கீறி விட்டு எண்ணெயில் வெடிக்க விட்டுக்கோங்க. வெடிக்க விட்டுட்டு பல்லாரி நீல வாக்கில் நறுக்கி அதையும் என்ன செஞ்சுங்க குக்கரில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறம் தக்காளி எடுத்து நான் குட்டி குட்டியாக 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்து மல்லி இலை எடுத்து அதையும் நறுக்கி தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுதான் எங்கள் வீட்டோட அளவு டம்ளர். இந்த டம்ளருக்கு நான் 4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இந்த கேப்பில் நம்ம இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு கொத்து புதினா சேர்த்துக்கோங்க. இதில் புதினா சேர்த்து லேசாக பரபரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு தக்காளி நல்லா வதங்க விட்டு இதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த டைமிங்கில் கொஞ்சம் நெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம அந்த தக்காளியெலாம் நல்லா மசிங்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்காக தான் நான் கூட ஒரு 2 நிமிஷம் கூட ஒரு 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா அது எந்த அளவுக்கு வதங்குதுங்கிறதுக்காக வீடியோ மூவ் பண்ண விட்டுருக்கேன். இது பிரியாணி மசாலா. நான் பட்டை, கிராம்பு, லவங்கம் 3 சேர்த்து வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சாதம் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். இதே பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்சால் மஞ்சள் பொடி நான் சேர்க்க மாட்டேன். அப்புறம் கரம் மசால் பொடி, அதுவும் கரம் மசால் தான், ஆனால் இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃப்ளேவர் சேர்த்தா இதுவும் கொஞ்சம் சேர்த்து நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம எந்த அளவு அரிசி எடுத்தோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நான் நார்மல் சோனா மசூரி அரிசி தான் எடுத்திருக்கேன். உப்பு லாஸ்ட்டில் உப்பு உரப்பு செக் பண்ணி குக்கரை மூடி விட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. தக்காளி பிரியாணி சாதம் ரெடி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.